பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தேவனின் பார்வைகள் பட்டார், தேவனின் பார்வைகள் பட்டார், நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். தேவனின் பார்வைகள் பட்டார், நம் பாவங்கள் பறந்தோடி போகும். தீயோர்கள் செய்கின்ற பழி பாவமும் தெரியாமல் செய்கின்ற பிழையாவையும் தவறென்று உணர்ந்து தாமாக உணர்ந்து தவறென்று வருந்தி தாமாக உணர்ந்து எவர் வந்த போதும் ரட்சிப்பவர், எவர் வந்த போதும் ரட்சிப்பவர். தேவனின் பார்வைகள் பட்டார், நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். இங்கே ராஜாவாகிய யோராமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்த சாட்சிதான். அவன் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினான், அதனால் அவன் பலப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை, இப்படி இத்தியாதி ஏன் 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 இன்னும் நடக்கலை, ஏன் இன்னும் நடக்கலை? ஒன்று செய்ய வேண்டும், நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்க வேண்டும். நம்முடைய பாதைகள், ஒவ்வொரு அவயங்களும், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், நாம் கேட்கிறவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஒவ்வொரு அவங்களையும் நாம் கர்த்தருக்கு முன்பாக நேராக்குமானால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நாம் பலப்பட, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் தலைக்க நம்மை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களே பக்கோடா குடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா. உங்க கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை தருமப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த இல்லாமை என்று கலங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உமக்கு முன்பாக தங்களை நேராக்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, பூமியின் உயர்ந்த இடங்கள் ஏறப்படுவீராக. உன்னுடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.